இதோட பலன் வந்து நம்ம உடம்புக்கு நல்லாவே அதிகமாக கிடைக்கும். அடுத்தது இல்லைனா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அதை வந்து வதக்கி சாப்பிடும்போது இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியோட உணவு வந்து நமக்கு ரொம்ப நல்லா பலனை கொடுக்கும். அடுத்தது ஒரு வெள்ளை கரிசலாங்கண்ணியை ஒரு சூர்ணமாக ஆக்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையை வந்து நிழலில் உலர்த்தணும். ஒரு 100 கிராம் எடுத்து நிழலில் உலர்த்திட்டு ஒரு 10 கிராம் மட்டும் மிளகு, ஜீரகம், ஏலரிசினா ஏலக்காயில் உள்ளார உள்ள அந்த விதைகள் அது ஒரு 5 மட்டும் எடுத்துக்கலாம். கிராம்பு ஒரு 5 எடுத்துக்கலாம். இந்த 5 ஏலரிசி, 5 கிராம்பு, மிளகு, ஜீரகம் 10 கிராம் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு கீரையையும் நல்லா நிழலில் உலர்த்தின கீரையை நல்லா வறுத்துட்டு சூர்ணமாக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மட்டும் இந்த சூர்ணத்தை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை டிகாஷன் மாதிரி வடிகட்டி ஒரு வேளை மட்டும் ஒரு நாளைக்கு 48 நாள் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான அவ்வளோ சத்துக்களும் முக்கியமாக இரும்பு சத்து